வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் ஆசிரியரால் தாக்கப்பட்ட மாணவன் மருத்துவமனையில் அனுமதி. வெடுக்குநாரிமலை ஆலய பூசகருக்கு பயங்கரவாத புலனாய்வு பிரிவிடமிருந்து விசாரணைக்கு அழைப்பு. போதைப்பொருள் பார்சலை வைத்து இளைஞர்கள் குழு கைது. போலீஸ் கான்ஸ்டபிள் பணி இடைநீக்கம். உக்ரைனுக்கு பயணமாகிறார் பிரதமர் மோடி. காசா பள்ளி மீது இஸ்ரேல் தாக்குதல், 30 பேர் உயிரிழப்பு. நாட்டின் பெயர் தவறாக உச்சரிப்பு, மன்னிப்பு கேட்ட ஒலிம்பிக் ஏற்பாட்டாளர்கள். தொடர்வென உள்நாட்டு செய்திகள். சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் புதிய கட்டிட தொகுதிக்கான நிரந்தர மின்பிறப்பாக்கி நேற்று சனிக்கிழமை மருத்துவமனையை வந்தடைந்தது. சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் விபத்து அவசர சிகிச்சை பிரிவை செயற்படுத்துவதற்கான மின்பிறப்பாக்கி இல்லாததன் காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் சத்திர சிகிச்சை கூடத்தை இயக்க முடியாத நிலைமை இருந்து வந்தது. இந்த நிலையில் 400 கிலோ வாட்ஸ் வலுவுடைய நிரந்தர மின்பிறப்பாக்கி மருத்துவமனைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் வாரத்தில் இருந்து குறித்த மின்பிறப்பாக்கி பயன்பாட்டிற்கு வரும் எனவும் அதுவரை தற்போதைய தற்காலிக மின்பிறப்பாக்கி பயன்பாட்டில் இருக்கும் எனவும் மருத்துவமனையின் மருத்துவ அத்தியட்சகர் ரஜீவ் தெரிவித்துள்ளார். தெல்லிப்பளையில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் தரம் 10 கல்வி கற்கும் மாணவன் ஒருவரை ஆசிரியர் தாக்கியதில் மாணவன் ஜல்போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். குறித்து பாடசாலை மாணவர்கள் சிலர் ஒரு மாணவனுடைய பேனாவை சுவரில் எறிந்துள்ளனர். பேனா உடைந்த நிலையில் இருந்ததால் சம்பந்தப்பட்ட மாணவர்களை பொறுப்பாசிரியர் ஒருவர் விசாரணை செய்துள்ளார். இதன்போது நடந்தவற்றை கூறுமாறு ஒரு மாணவனை கேட்டதாகவும் அங்கு நடந்த சம்பவத்தை மாணவன் தெரிவித்த நிலையில் அவரை இழுத்து சென்று கன்னத்தில் தாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் தொடர்பில் மாணவன் பெற்றோரிடம் முறையிட்ட நிலையில் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் மாணவனுக்கு காது பகுதி வலி காரணமாக யாழ்ப்பாண மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோருடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது பாதிக்கப்பட்ட மகன் நேற்று சனிக்கிழமை யாழ்ப்பாண மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியதாகவும் மகனை தாக்கிய ஆசிரியர் இவ்வாறு பல மாணவர்களை பாடசாலையில் காட்டுமிராண்டித்தனமாக தாக்குவது வழமை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தமது பிள்ளைக்கு இடம்பெற்ற சம்பவம் போல் இனிமேலும் இடம்பெறாமல் இருப்பதற்கு உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறித்து ஆசிரியர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் பூசகரான மதி முகராசாவை பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் வவுனியா அலுவலகத்தினர் விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர். நேற்று முன்தினம் வவுனியாவில் அமைந்துள்ள பயங்கரவாத புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு கிராம சேவையாளர் ஊடாக விடுக்கப்பட்ட அழைப்பின் பிரகாரம் மதி முகராசா பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் வவுனியா அலுவலகத்துக்கு சென்றிருந்தார். அங்கு கடும் விசாரணைகள் இடம்பெற்றதோடு வெடுக்குநாரிமலை ஆலயம் தொடர்பான பல்வேறு விடயங்களும் அவரிடம் வினவப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த சிவராத்திரி தினத்தில் வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பூசை வழிபாட்டின் போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் பெரும் சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவர்களில் ஆலய பூசகரும் உள்ளடங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போலீஸ் போக்குவரத்து சோதனையின் போது காருக்குள் போதைப்பொருள் பார்சலை வைத்து இளைஞர்கள் குழுவை கைது செய்ய முயன்றதாக கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்டிருந்த காணொலியில் போலீஸ் கான்ஸ்டபிள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு தெற்கு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் உத்தரவிற்கு அமைய குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளார். இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கொள்ளுப்புட்டி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றியவர் என்பதுடன் அவரும் மற்றொரு அதிகாரிகள் குழுவும் ஆனந்த குமாரசுவாமி வீதிக்கும் கர்னல் டி ஜெயாமாவத்தைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கடமைகள் ஈடுபட்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பந்தப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் காரில் கஞ்சா போதைப் பொருளை வைத்து சோதனையிடப்பட்டு அந்த காரில் வந்தவர்களை கைது செய்ய முயன்றதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தை காரில் வந்தவர்கள் காணொலி எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதன்படி உத்தியோகபூர்வ ஆடைகளை அணிந்து வெற்றிலை பாக்கு உண்டமை, சாரதி அல்லது வாகனத்தில் பயணிக்காத வேறு நபர் மற்றும் உதவி உத்தியோகத்தர் இல்லாமல் வாகனத்தை சோதனை செய்தமை போன்ற பல குற்றச்சாட்டுகளின் கீழ் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொள்ளுப்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் CP அத்தலுவாகி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பான ராஜினாமா கடிதம் ஜனாதிபதியின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பந்துல குணவர்த்தனவுக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அத்தலுகே குறிப்பிட்டார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிகள் தொடர்பில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளரின் தன்னிச்சையான தலையீடு மற்றும் தேவையற்ற செல்வாக்கு காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அத்தலுகே தெரிவித்தார். கடந்த காலங்களில் இந்த முறையற்ற அழுத்தங்கள் மற்றும் குறுக்கீடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றதாகவும் தற்போது நிறுவனத்தின் உயர் நிர்வாகத்தின் மீது நேரடியான செல்வாக்கு செலுத்தப்பட்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிர்வாக மற்றும் செயற்பாட்டு நடவடிக்கைகளில் தலையீடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்வன இந்திய செய்திகள். ஆகஸ்ட் 23ஆம் தேதி பிரதமர் மோடி உக்ரைன் சென்று அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் மீது கடந்த 2022 பிப்ரவரி 24ஆம் தேதி ரஷ்யா போர் தொடுத்த நிலையில் 3 ஆண்டுகளை கடந்தும் போர் நீடிக்கின்றது. இந்த போரில் உக்ரைனின் பல பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியது. இருப்பினும் ரஷ்யாவை எதிர்த்து உக்ரைன் போராடி வருகின்றது. உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் உதவி அளித்து வருவதால் உக்ரைன் அவ்வப்போது ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றது. போரை நிறுத்துமாறு சர்வதேச நாடுகள் நேரடியாக ரஷ்யாவை வலியுறுத்திய போதிலும் ரஷ்யா தனது தாக்குதலை தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே போர் தொடங்கியதில் இருந்தே பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என இந்தியா தொடர்ந்து கூறி வருகின்றது. சமீபத்தில் 2 நாள் பயணமாக ரஷ்யா சென்ற பிரதமர் மோடி அதிபர் விளாடிமிர் புடின் போர் தீர்வு அல்ல, சமரச பேச்சு தான் தீர்வு தரும் என புடினிடம் கூறியிருந்தார். புடினை சந்தித்து உரையாடியதற்கு ஜெலன்ஸ்கி அதிருப்தி தெரிவித்தார். இத்தகைய சூழலில் பிரதமர் மோடி உக்ரைன் செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி பிரதமர் மோடி உக்ரைன் சென்று அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு முதல் முறையாக உக்ரைன் செல்ல உள்ளதால் இப்பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ராமேஸ்வரம் அருகே பாம்பன் கடலில் 100 ஆண்டு கடந்த பழைய ரயில் பாலத்திற்கு வடக்கு பகுதியில் கடந்த 2020ஆம் ஆண்டு புதிய ரயில் பாலம் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டது. தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. மேலும் அக்டோபரில் ரயில் சேவை தொடங்கப்பட்டு டிசம்பர் மாதத்தில் மின்சார ரயில் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனால் புதிய ரயில் பாலத்தில் இறுதிக்கட்ட பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக செங்குத்து தூக்கு பாலத்திற்கு பாகங்கள் பொருத்தும் பணி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது. சுமார் 700 டன் எடையுள்ள இந்த தூக்கு பாலத்தை மெதுவாக நகர்த்தி இரும்பு தூண்களுக்கு இடையே கொண்டு செல்லப்பட்டது. நேற்று முன்தினம் இரவு கப்பல் கடந்து செல்லும் கடல் கால்வாய் மேலே இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலம் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. இதனால் மண்டபம் பாம்பன் பகுதி பாலங்கள் முழுமையாக இணைத்துள்ளது. இந்த நிகழ்வை ஊழியர்கள் வான வேடிக்கைகள் நிகழ்த்தி உற்சாகமாக கொண்டாடினர். செங்குத்து தூக்கு பாலம் 17 மீட்டர் வரை மேலே உயர்த்தும் அளவிற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தூக்கு பாலத்தை தாங்கி நிற்கும் இரும்பு தூண்களில் உள்ள லிப்ட் இயந்திரங்களில் செங்குத்து தூக்கு பாலத்தை இணைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இதன் மூலம் இந்தியாவின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக பாம்பன் புதிய ரயில் பாலம் அமைக்கின்றது. தொடர்வன உலக செய்திகள். பிலிப்பைன்ஸில் நேற்று சனிக்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டது. இது குறித்து அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவிக்கையில் பிலிப்பைன்ஸின் லான்சோ தீவுக்கு அருகே பிலிப்பைன்ஸ் கடல் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. உள்ளூர் நேரப்படி இரவு 7:21 மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.1 அலகுகளாக பதிவானது. 42 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் அருகில் உள்ள பகுதிகளில் உணரப்பட்டன என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்பட்டதாக உடனடி தகவல் இல்லை. நிலநடுக்கத்தின் விளைவாக சுனாமி ஏற்படும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. புவி தகடுகள் ஒன்றுடன் ஒன்று உராயும் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படும் பகுதியில் பிலிப்பைன்ஸில் அமைந்துள்ளதால் அந்நாட்டில் அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன என்றனர். காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் நேற்று காசா பகுதியில் உள்ள டெய்ர் அல் பாலாவில் பெண்கள் பள்ளியில் தஞ்சமடைந்த குறைந்தது 30 பேர் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர். அவர்களது சடலங்கள் அல் அக்ஸா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. மேலும் காசாவில் மற்ற இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 11 பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டெய்ர் அல் பாலாவின் அல் அக்ஸா மருத்துவமனை இந்த எண்ணிக்கையை உறுதிப்படுத்தியது. இதுவரை காசாவில் நடந்த போரில் 39,100க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். சுமார் 17,000 குழந்தைகள் இப்போது பெற்றோர் இல்லாமல் உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தொடர்வன விளையாட்டு செய்திகள். இலங்கை அணிக்கு எதிரான முதலாவது 20-20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் சுற்றுலா இந்திய அணி 43 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. கண்டி பல்லேக்கல மைதானத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 213 ஓட்டங்களை பெற்றது. பின்னர் 214 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 19.2 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 170 ஓட்டங்களை பெற்று தோல்வி அடைந்தது. இதன்படி 3 போட்டிகள் கொண்ட இந்த 20-20 தொடரில் 1-0 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலையில் உள்ளது. 33வது ஒலிம்பிக் போட்டி நேற்று தொடங்கி பல்வேறு நிகழ்ச்சி மற்றும் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் தென்கொரிய வீரர்களை வடகொரிய வீரர்கள் என அறிமுகப்படுத்திய ஒலிம்பிக் ஏற்பாட்டாளர்கள் அதற்காக மன்னிப்பு கோரியுள்ளனர். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு விழாவான ஒலிம்பிக் போட்டி நிகழாண்டு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பல்வேறு சிறப்பம்சங்களுடன் நடைபெற்று வருகின்றது. பாரிஸில் நடைபெற்ற தொடக்க விழாவின் போது அந்நாட்டு நேரப்படி வெள்ளிக்கிழமை மாலை செயினி ஆற்றில் அலங்கரிக்கப்பட்ட படகு ஒன்றில் தென்கொரிய வீரர் வீராங்கனைகளை தங்களது தேசிய கொடியுடன் ஊர்வலமாக வந்தபோது அவர்களை வடகொரிய வீரர்கள் என்று பொருள்படும் விதத்தில் ஒலிம்பிக் ஏற்பாட்டாளர்கள் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழியில் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். இதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்ட சர்வதேச ஒலிம்பிக் குழு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தொடக்க விழாவில் தவறான பெயர் உச்சரிப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம் என்று பதிவிட்டுள்ளனர். முன்னதாக தென்கொரிய நாட்டின் கலாச்சார விளையாட்டுகள் மற்றும் சுற்றுலாத்துறை துணை அமைச்சர் ஜாங் மீ ரான் இது குறித்து ஒலிம்பிக் குழுவை சந்தித்து தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் இந்த மன்னிப்பு கோரப்பட்டுள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.